இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்ல உங்க யாருக்கு என்ன தேவைன்னாலும் அது எல்லாத்துக்கும் திருமாப்பிள மட்டும்தான் பண்ணணுமா? அவர் மட்டும்தான் இந்த வீட்ல பிறந்தாரா என்ன? என்ன ராஜேஸ்வரி, என்ன பேசிட்டு இருக்கிற நீ? உண்மையை பேசிட்டு இருக்கேன் கற்பகம். மாப்பிள்ளையால பேச முடியாதத யாரா ஒருத்தர் பேசிதானே ஆகணும். இன்னைக்கு மகாவுக்கு மளிகை கடை வேணும், நாளைக்கு பூஜாவை கட்டி கொடுக்கணும், அந்த பையனுக்கு அவனுக்கு படிப்பு செலவை பார்க்கணும். இங்க எல்லாருக்கும் இவர் மட்டும்தான் பணம் கொடுக்கணுமா என்ன? இல்ல, அவர் தம்பி தானே ஹோட்டல் நடத்துறாரு, அவர்கிட்ட எல்லாம் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களோ? அதனால இனிமே இந்த வீட்ல யாருக்கு எது செய்யறதா இருந்தாலும் அத 2 பேரும் சரி பங்காத செய்யணும். அதைத்தான் நாங்களும் ஒத்துக்குவோம். அதுதான் நியாயமும் கூட. என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? மகா, இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ ஏன்பா கோவப்படுற சண்முகம்? இத பாருப்பா, நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லல. மகா, நீ இந்த வீட்டுல பிறந்த உரிமைக்கு நீ கேட்க வேண்டியதை கேட்டுக்க, இல்லைன்னு சொல்லலையே. உன் கூட பிறந்த பொறுப்பு இவர் மட்டும் இல்லையே, இன்னொருத்தனும் இருக்கான்ல. அவங்கிட்ட போய் என்ன வாங்கிட்டு வரியோ அதே அளவுக்கு நாங்களும் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். அதுல இருந்து வாக்கெல்லாம் மாற மாட்டோம். அக்காவுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன். அதை யாரும் சொல்லிதான் செய்யணுன்ற அவசியம் இல்லை எனக்கு. தேவையில்லாம பேசுறதை இதோட நிறுத்திக்கங்க. நீ செஞ்சுட்டு அப்புறம் நாங்க ஏன் பேச போறோம்? எல்லா பாரத்தையும் ஒருத்தர் தலைமையிலேயே தூக்கி போட வேண்டியது.